ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீ அப்படின்ற இந்த தாய் ட்ராமாவோட 9த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜான் மேம் இருக்காங்களா, எல்லாரும் ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுதுறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டிருக்க. அங்கே நம்ம ஷின் வந்து எதை பற்றியுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அவன் உண்டு மேலே உண்டுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வர மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. அவள் யாருன்னு தெரியல. அப்படியே ட்ராயரை ஓப்பன் பண்ணி அவள் பாட்டுக்கு கொஷின் பேப்பர் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு எப்படியாச்சும் வெளில தெரியாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து கிளம்பிட்டான். ஆனால் அவளுக்கு சிசிடிவி கேமரா இருந்தது தெரியாது போல இருக்குது. அங்கே கட் பண்ணி நம்ம செயின்ட்டை தான் காமிக்கிறாங்க. செயின்ட்டுக்கு ஒரு கால் வந்துருக்கு. அங்கே நம்ம ஷின்ஷின் இருக்கால, இங்கே பாரு வீட்டில் சாப்பாடே இல்லை, அவன் சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அருகி கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷின்ஷின் தான் வந்து நம்ம செயின்ட்டு கால் பண்ணிகிட்டு இருக்கா. சரி வா நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே சின்னப்போ தான் அவன் கருக்குனதெல்லாம் வெளில கொட்டிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு கேட்க, எங்கே இவன் தான் கருக்கிட்டானே அப்புறம் எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஷின் வந்து அப்படியே அவளோட மொத்த அதுங்கத்தையும் கொட்டி தீத்திட்டு இருக்கா. இங்கே நம்ம செயின்ட் இருக்கலாம், சரி வா நான் உனக்கு நூடுல்ஸ் வாங்கி தரேன், எங்கள் கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக வரலான்னு சொன்னோன்னே சின்ன அவன் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டான். சரி ஒருவேளை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தா. இங்கே நம்ம செயின்ட்டோட அப்பாவுக்கு வந்து இவங்களை ஆல்ரெடி தெரியும். அதனால இந்த குட்டி பாப்பெல்லாம் மடியில் உட்கார வச்சுட்டு என்ன நான் இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஏன் இல்லை உங்கள் நூடுல்ஸ் தான் இருக்குல்ல சூப்பர் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. இங்கே இந்த பீட்டா இருக்கால இவளை வந்து பிடிச்சி வச்சுட்டு அந்த பருப்பா குரூப்பில் இருக்க பசங்களாம் வம்பிழுத்துட்டு இருக்க. செயின்ட் போய் கேட்குறா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நீனும் பருப்பா குரூப் தானேடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி செயின்ட் கிட்ட கேட்குறாங்க. என்னதான் நான் அந்த குரூப்பாக இருந்தாலும் இவன் என்னோட ஃப்ரெண்டு, அவளை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் சொல்லிட்டு இருக்கா. ஷின் அங்கே வந்துட்டான், இந்த வாட்டி காப்பாற்றிட்டோம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்ன போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பீட்டாவும் வந்து அங்கே அவளும் வந்து சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் உட்கார வச்சுட்டாங்க. சரி எவ்வளோ நல்லா ஒரு ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவ அப்படியே உட்காந்து எக்ஸாமுக்கு அப்படியே நோட்ஸ்லாம் எடுத்துருக்கா லைப்ரரியில். அங்கே 2 பேரும் உட்காந்து இவளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே அங்கே ஃபோன் பார்த்துட்டு இருக்காளுங்க. ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க, படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. உனக்கு படிக்கணும்னா வேற எங்கேயாவது போ, இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வம்புத்துட்டு இருக்காளுங்க. லைப்ரரியில் வந்து நான் எதுக்கடி ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அவளை வேணுக்குனே வம்பிழுத்து வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் இவளோட அந்த கபோர்டு திறந்து பார்த்தா ஃபுல்லாக பெயிண்டாக கொட்டி கிடக்கு. யாரா இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்கிறாளுக்கா. நீங்கள் 2 பேர் தாண்டி என்கிட்ட சண்டை போட்டு இருந்தீங்க, அப்போ நீங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொல்லிருந்து கண்ணத்துலேயே வச்சுட்டா. அங்கே கேபிள்லாம் வந்து இதுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கான். இங்கே நம்ம சங்சாரம் ஜான் மாமும் வந்து பார்த்துட்டு யாரா இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை எங்களுக்குலாம் தெரியாது, நாங்கள் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 பேரும் வந்து அப்ரூவர் ஆகிட்டுருக்கா. இங்கே இவளுக்கு 2 பேர் மட்டும்தான் என்னை வந்து வம்பல் திருந்தாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டான்ற பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. கவலைப்படாத எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளுக்கு ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் இவளோட நோட்ஸ்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செயின்ட் இருக்கான்ல, என்னோட நோட்ஸ்லாம் வச்சுக்கோ, நான் எப்படி படிக்க போகிறது கிடையாது, உனக்கு அது யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நோட்ஸ்லாம் கொடுத்துட்டு போக. இங்கே கேபிள் இருக்கான்ல, இவனும் இவனோட நோட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்தா இதை வச்சுக்கோ, நீ உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபிள் கொடுத்துட்ருக்க. நீ இன்னும் நிறையா கஷ்டப்பட்டு படிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்கான். நீ தான் கிளாஸ் டாப் ரேங்க் ஆச்சு, நீ ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்க, நான் உன்னோட ஃப்ரெண்டு என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் கொடுத்துட்டு போக. அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம பிரின்சிபல் தான் காமிக்கிறாங்க. இவங்க என்னென்னா கொஷின் பேப்பர் திருடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் எல்லாமே ஏபிசிடின்னு சொல்லிட்டு ரப்பர்லலாம் எழுதிட்டு வந்திருக்கானுங்க. ஆனால் பீட்டா மண்டே ஒடிச்சு தான் எழுதிட்டு இருக்கா. ஆனால் சுற்றி இருக்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே ஆன்சர் எழுதிச்சிருக்கீங்க. சங்சாருக்கு டவுட் வந்துருச்சு. இது நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்தா. இங்கே எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காளுக்கா. ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டாட்ட அவள் ஃப்ரெண்டு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப. இங்கே எல்லோரும் வந்து காசு கொடுத்தா இங்கே ஆன்சர் கிடைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காளுக்கா. அது பீட்டா கையிலேருந்து நம்ம சங்சார் பிடிங்கி வச்சுட்டு யார் இது பண்ணிங்கன்னு ஒழுங்கு மட்டும் தான் சொல்லிடுங்க, எக்ஸாம் பேப்பர் யார் தேடினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்சார் கேட்டுட்டு இருக்கா. இல்லைனா எல்லாருக்குமே ஃபெயில் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு யாருன்னு ஒத்துக்கோங்கப்பா, இல்லைன்னா எல்லாருக்கும் ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஒரு பக்கம் வந்து கதறிட்டு கிடக்கான். நம்ம ஜான் மேம்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ அந்த ஆன்சர் வச்சுருந்தவங்களாம் முன்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் முன்னாடி நிற்க வச்சுட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா, நீங்கள் முட்டி போட போகிறதோ இல்லை உங்களை ஹர்ட் பண்ண போகிறதோ கிடையாது. நாங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் எங்களை அடிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கணத்து காட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. அடி அடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். நிஜமாக இவங்களாம் அடிச்சிருவானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா. இந்த கின் வந்து அடிக்க மாட்டான், கை வச்சுட்டு அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு உன் கிளாஸ்மேட்லாம் புள்ளி பண்ணுவா, இனி அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் கிட்டத்தட்ட அழுகவே போயிட்டாங்க. அவங்க அழுது கிட்டத்தட்ட அதுக்கு என்ன கண்ணு கலங்குற அளவுக்கு ஆகிடுச்சு. இன்னும் இவங்களை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சங்சார்லாம் கண்ணு கலங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவேன், அதுக்குள்ளே
அதுக்குள்ளே யார் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை சுட்டிங்கன்னு என்கிட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ஸை சொல்லிட்டு போக வெளியில் வந்து ஜான் மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரியே கிளாஸ் நினைப்பீங்க? இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேமை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சரியா? நம்ம அடிக்கிறேன் கிடிக்கிறேன் என்னது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி நம்ம ஜான் மேம் மேலே லைட்டாக ஒரு கன்சர்ன் இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது. அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம சேட்னு தான் காமிக்கிறாங்க. இவன் அப்படியே ஷின்னு கூட வந்து வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போது எப்படியாவது அவங்கள போய் சமாதானப்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் வந்து சார்ஜனை கூப்பிட்டுருக்கான். சார்ஜன் வந்து ஷின்னு கூப்பிட்டுருக்கான். சரி வாங்க 3 பேர் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நின்றுருக்கீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கூப்பிட்டோன்னே உடனே போயிட்டானுங்க. ஆனால் யார் பேசுறது? அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாமா நம்ம பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சார்ஜ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் அவங்க முன்னாடி போய் நம்ம அட்வைஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அவங்கள விட பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் பக்கத்தில் உட்காந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நேராக பெஞ்சுக்கு நேராக வந்து நின்றுட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கேட்க இல்லை அதெல்லாம் இல்லை உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம செயின்ட்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கான். என்ன வலிக்காதான்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் கேட்க இல்லை நீங்கள் எங்களால் தானே ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் பிரின்சிபல் ரூமில் என்னென்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் தான் ஒரு உதவுக்கிற கிளாஸ் அந்த கிளாஸில் தான் சுட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க சுடலை அப்படின்னா யார் சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைனா அவங்களுக்கு தான் ஃபெயில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இதனடா யார் சுட்டுன்னு தெரியலனா ஒன்று எங்கள் கிளாஸ் பி செக்ஷனை சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சங் சார்லாம் அப்படியே கொச்சு போய் கிடக்குறாரு. அப்படியே இவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து சுட்டுட்டு இருக்கா. அவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தா அவள் வந்து இவங்க கிளாஸ் கிடையாது, பக்கத்து கிளாஸ் தான். இந்த பிள்ளைய பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இது மாதிரி பண்ண? நீ மட்டும் தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் மட்டும் தான் பண்ணேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சங் சார் கேட்க இல்லை நான் தான் பண்ணேன், என்னையும் வந்து அடிங்க, அது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ வந்து வேறு எதுவும் காரணத்துக்காக தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சங் சார் சொல்ல இவன் வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு தான் தெரியுது நான் அதை மட்டும் செய்யலைன்னா என் பிக்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் விட்டுருவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவளோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பாத்ரூமில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மிரட்டி இவளை வந்து அதுவும் இல்லாமல் அந்த பீட்டாவை வந்து ஒன் டைம் புள்ளி வேறு பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வேறு திருடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி சார்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டே இருக்கா. இந்த மாதிரி வந்து அவன் மிரட்டியிருக்கான். மிரட்டிட்டு அதுவும் 4 பேராக ஒன்றா சேர்ந்து வந்து இப்போ இதை மட்டும் நீ போய் சார்கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான், நீ சொல்கிறதுக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டுலாம் இருந்திருக்காங்க. பரவாயில்ல விடு, இதை நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போய் பீட்டாவை போய் வம்பிழுத்து இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் கேட்டு பாருங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். இது விஷயம் நம்ம ஷின்னுக்கு தெரிஞ்சதும் அது நம்ம கிளாஸ் பிள்ளை உதவன் குரூப்பில் இருக்க அந்த பிள்ளை, அதை போய் நம்ம அப்படியே விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்னவன் கேங்கோட கிளம்பி வந்துட்டான். இங்கே பாருங்கடா அதை ஒழுங்கு மாதிரி தான் டெலீட் பண்ணிடுங்க, உங்களுக்கு உங்கள் வீரத்தை காட்டணுன்னா எங்கள்கிட்ட இருந்து காட்டுங்க, ஏன் எங்கள்கிட்ட வந்து பஞ்சு வாங்கினா செத்துருவீங்கன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் அப்படியே டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க. இங்கே பிரின்சிபல் ரூமில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே யாருமே காணும், இங்கே தானடா இருந்தீங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்திருக்கானுங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் மண்டை ஓடிய போதோ எத்தனை பேர் டிஸ்மிஸ் ஆக போகிறாங்களோ தெரியல. அடுத்த எபிசோட்லாம் பார்க்கறதுக்கு அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க.